ஹதீஸ் 1875. ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பாவ மன்னிப்பு கோருதலில் தலைமையானது பின்வருமாறு ஒருவர் கூறுவதுதான்: அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அன அப்துக வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூஉ லக பிநிஅமதிக அலைய வ அபூஉ பிதம்பி ஃபக்ஃபிர் லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த. இதை உறுதியுடன் காலையில் ஒருவர் கூறி அன்று மாலை வரும் முன் அவர் இறந்துவிட்டால் அவர் சொர்க்கவாசியாவார். மேலும் இதை இரவில் ஒருவர் உறுதியுடன் கூறி காலை வரும் முன் இறந்துவிட்டால் அவர் சொர்க்கவாசியாவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6306. துவாவின் பொருள்: இறைவா, நீயே என் இறைவன், உன்னை தவிர வணக்கத்திற்குரிய வேறு இறைவன் இல்லை. என்னை நீ படைத்தாய், நான் உன் அடியான். நான் இயன்ற அளவுக்கு உனக்கு தந்த வாக்குறுதி மற்றும் ஒப்பந்தப்படி இருப்பேன். நான் செய்கின்ற அனைத்து தீமையை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். எனக்கு நீ செய்துள்ள உன் அருட்கொடை மூலம் உன்னிடம் சமர்ப்பிக்கின்றேன். என் பாவத்தையும் உன்னிடம் சமர்ப்பிக்கிறேன். நிச்சயமாக பாவங்களை மன்னிப்பவன் உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது.